ஹாய் விவர்ஸ், நான் உங்க அமில். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வாய்ஸ் ஆஃப் அமில் யூடியூப் சேனல்ல தமிழில் திரைக்கதை எழுவது எப்படி அப்படின்னு ஒவ்வொரு எபிசோடா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 7 எபிசோட் பார்த்துட்டோம். ஸோ எபிசோட் 6ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீன் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத பார்த்தோம். எபிசோட் 7ல வந்து இன்டர்வல் சீன் எப்படி உருவாக்குறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு எபிசோட் 8ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் சீன் கிரியேஷன், அதாவது இறுதி காட்சி உருவாக்கம். ஒரு படத்துல கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து நிறைய ஆடியன்ஸை வந்து அவங்க மைண்டுக்குள்ள போய் ஏதாச்சும் பண்ணிடும். அதுலேருந்து மீண்டு வர முடியாது. அந்த மாதிரி ரொம்ப டச்சிங்காக கிளைமேக்ஸ் சீன் வந்து இருக்கும். ஸோ அந்தளவு முக்கியமான கிளைமேக்ஸ் சீனை வந்து நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி எழுதுறது அப்படிங்கிறது தான் நாம இன்னைக்கு எபிசோட் 8ல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சீன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கிளைமேக்ஸ் நல்ல இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஓடாத திரைப்படங்கள் வந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் இருக்குது. சேம் டைம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி ரிலீஸ்க்கு அப்புறம் கிளைமேக்ஸை மாற்றி அதுக்கப்புறம் ரீரிலீஸ் பண்ணி ஓடின படங்களும் ஏகப்பட்டது இருக்குது. அந்த அளவு கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கிளைமேக்ஸ் வந்து பொதுவாக மக்கள் வந்து அசெப்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ராட்சசன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த சைக்கோ த்ரில்லர் கொலையாளி வந்து ஒவ்வொரு ஸ்கூல் பொண்ணுங்களையா கடத்தி கொலை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அவரை வந்து நம்ம காவல்துறை அதிகாரியான ஹீரோ வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதை நோக்கி தான் திரைக்கதை பயணிக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து நம்ம திரைக்கதையோட கதாநாயகன் வந்து அந்த சைக்கோ த்ரில்லர் கொலையாளியை வந்து கைது பண்ணிடுவார். ஸோ இந்த மாதிரி மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிளைமேக்ஸை வந்து நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்மை கதையை நாம் எழுதும்போது, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சூரியரை போற்று. ஸோ இந்த மாதிரி உண்மை கதையை எழுதும்போது ஸோ உண்மையாக நடந்தது என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து கிளைமேக்ஸில் சொல்லணும். ஸோ மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நம்ம மாற்றக்கூடாது. ஸோ அந்த மாதிரி தான் சூரியரை போட்டு திரைக்கதை வந்து பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக வெளியே வந்து அமரன் திரைப்படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல திரைப்படம் தான். வெற்றிகரமாக இன்னும் கூட நிறைய திரையரங்கில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த திரைப்படத்தில் வந்து மேஜர் முகுந்தன் வந்து கிளைமேக்ஸில் இறந்துருவார். ஸோ அது வந்து மக்கள் நிறைய பேர் வந்து அதை பார்க்கும்போது ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, வருத்தப்படுறாங்க. அப்படிங்கிறக்காண்டி அந்த கிளைமேக்ஸ் வந்து நம்ம அவர் சாகாத மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா உண்மையான நடந்த கதை தான் அவங்க எடுத்து பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது உண்மையாக என்ன நடந்துச்சோ அதை தான் கிளைமேக்ஸில் வைக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கிளைமேக்ஸ் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேது திரைப்படத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த திரைப்படத்தை மறக்கவே முடியாது. அந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து நம்ம இயக்குனர் பாலா வந்து பண்ணியிருப்பார். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கதாநாயகன் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு மனநல காப்பகத்தில் வந்து இருப்பார். ஸோ அந்த டைமில் கதாநாயகி வந்து அவரை பார்க்க வராங்க. அந்த டைமில் கதாநாயகி வந்து ஹீரோட்ட பேசலாம்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் அவர் வந்து தூக்கத்தில் இருப்பார். அந்த டைமில் கதாநாயகி வந்து அவங்களோட மேரேஜ் இன்விடேஷனை ஹீரோ பக்கத்தில் வந்து வச்சுட்டு போயிடுவார். ஸோ திடீர்னு எஞ்சி பார்க்கும்போது கதாநாயகி வந்து தூரமாக நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த டைமில் கதாநாயகன் விக்ரம் வந்து எழுந்துருவார். ஏன்னா கதாநாயகன் வந்து அந்த டைமில் தெளிவடைஞ்சிருவார். மனநலம் பாதிக்கப்பட்ட கதாநாயகன் வந்து தெளிவான நிலையில தான் இருப்பார். ஸோ எப்படியாவது அங்கே விட்டு தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருப்பார். நம்மளை யாரையும் பார்க்க வந்தால் நம்ம வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சுச்சுவேஷனில் கதாநாயகி வந்து இவர் கூப்பிடுறாரு. அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஏன்னா மற்றவங்களாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் கதாநாயகி வந்து இவர் கூட வந்து காது கேட்கல. ஒரு கட்டத்தில் ஒன்றும் பண்ண முடியாமல் அப்படியே சோர்வடைஞ்சு உட்காருதாரு. பக்கத்தில் இருந்த இன்விடேஷனை பார்க்குறாரு. அதாவது கதாநாயகியோட மேரேஜ் இன்விடேஷனை. அதை பார்த்தோன்னே இவருக்கு எப்படி என்ன பண்ணனே தெரியலை. ஒரு கட்டத்தில் அங்கேருந்து தப்பிச்சு வெளியே வராரு. அந்த டைமில் அவர் காலில் பார்த்தீங்கன்னா தொடையில் வந்து ஒரு பெரிய காயம் வருவாங்க. அதையும் தாண்டி கதாநாயகியோட வீட்டுக்கு வந்துருந்தாரு. அதாவது ஆக்சுவலாக அன்னைக்கு கதாநாயகி வந்து மேரேஜ். ஸோ கதாநாயகியோட வீட்டுக்கிட்ட நெருங்கி போகிறாரு. அந்த டைமில் வீடு பார்த்தீங்கன்னா விழாக்கோலம், அதாவது திருமண தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கு, மாலைகள், அப்புறம் பூ, இது எல்லாமே வச்சு அந்த வீடை வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க. வெளியே பந்தல் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு திருமண வீடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் காமிக்கிறாங்க அங்கே. ஸோ கதாநாயகன் வந்து என்ன நினைக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமளும் அதை தான் நினச்சிருப்போம். ஆக்சுவலாக ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கதாநாயகன் விக்ரமும் அதே மாதிரி அந்த மைண்ட் செட்டில் தான் நினச்சிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. ஸோ போனால் அந்த சீன் வந்து அழகாக பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போது சின்ன குழந்தைங்களாம் அங்கங்கே விளையாடிட்டு இருக்கும். தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்து கல்யாணம் முடிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஆனால் உள்ளே போனால் தான் தெரியும், எதிர்பாராத காட்சியாக இருக்கும். கதாநாயகி வந்து அங்கே இறந்து கிடப்பாங்க. அதாவது கதாநாயகி வந்து சூசைட் பண்ணி இறந்துருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். அந்த டைமில் நம்ம கதாநாயகன் விக்ரம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டு வெளியே வருவாங்க. ஸோ வெளியே வந்த டைமில் அந்த இடத்துல வந்து அவங்களோட அப்பா, அம்மா, நண்பர்கள் எல்லாருமே இருப்பாங்க. அது பக்கத்தில் அந்த மனநல காப்பகத்தோட வண்டி வந்து நிற்கும். அதாவது விக்ரம் திரும்ப கூட்டு போகிறதுக்காண்டி வந்திருப்பாங்க. ஆனால் சேம் டைம் விக்ரம் வந்து அப்போ தெளிவாக தான் இருப்பார். ஸோ நாம் நினைப்போம் விக்ரம் வந்து அவங்க அப்பா, அம்மா, நண்பர்களோட சேர்ந்து வீட்டுக்கு போயிடுவார் நினைப்போம். ஆனால் அவர் வந்து போக மாட்டார். அந்த மனநல காப்பகம் வண்டியில் ஏறி ரிட்டன் அங்கேயே போயிடுவார். அப்படி போகும்போது ஒரு தடவை திரும்பி எல்லாரையும் பார்த்துட்டு போவார். அது வந்து ரொம்ப டச்சபிள் சீனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்து ஆடியன்ஸ் வந்து எதிர்பாராத மாதிரி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம். அடுத்தல பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக என்ன திரைப்படத்தை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா 2022
அதாவது ஒரு லோ பட்ஜெட் திரைப்படம்னு சொல்லலாம். குறைந்த பொருட்செலவில் உருவாக்கப்பட்டது தான். குறைந்த முதலீடு போட்டு தான் அந்த படத்த எடுத்தாங்க. ஆனா, பல கோடி ரூபாய் வந்து அது லாபம் பார்த்து குடுச்சுச்சு. ஸோ அந்த காந்தாரா திரைப்படத்தில உள்ள கிளைமாக்ஸ் சீன்ல பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பட்டைய கிளப்பியிருப்பாரு இயக்குனர். அதாவது இயக்குனர் ரிஷப் செட்டி தான் அதில நடிச்சிருப்பாரு. ஸோ படம் ஓரளவு நார்மலா போனாலும், கிளைமாக்ஸ்ல லாஸ்ட் ஒரு 10, 15 நிமிடங்கள் வந்து வேற மாரி இருக்கும். அதாவது கிளைமாக்ஸ்ல வந்து வில்லன் வந்து ரிஷப் செட்டிய வந்து தாக்கி அடிச்சு கீழ போட்டுருவாரு. அப்ப அந்த பஞ்சுருளி தெய்வம் வந்து அந்த ஹீரோ ரிஷப் செட்டிக்கு உள்ள வந்து அந்த சாமி வந்து ஆட்டம் போடும் பாருங்களேன். அந்த சீன் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ஸோ சாமி அருள் வந்து அவர் வந்து வில்லனோட ஆட்கள் எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணிருவாரு. அதுக்கப்புறம் கிளைமாக்ஸ்ல அவரு இந்த சாமி அருள் வந்து ஆடி அப்படியே மறைஞ்சு போயிருவாரு. இது வந்து மக்கள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாவே இந்த படத்தோட திரைக்கதை இருக்கும். கிளைமாக்ஸ் வந்து மெனக்கெடுத்து அழகா பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பல மாதங்கள் இந்த திரைப்படம் வந்து வெற்றிகரமா ஓடுச்சுன்னு நம்ம சொல்லலாம். அடுத்த ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டா வெளிய வந்த லப்பர் பந்து திரைப்படத்த நம்ம சொல்லலாம். ஸோ லப்பர் பந்து திரைப்படத்தில பார்த்தீங்கன்னா, அதாவது கதாநாயகன், அப்புறம் கதாநாயகியோட அப்பா இவங்க 2 பேரும் கிரிக்கெட் பிளேயரா இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் நடக்கக்கூடிய அந்த ஈகோனால நடக்கக்கூடிய பிரச்சனைய தான் நம்ம திரைக்கதையில வந்து அழகா காமிச்சிருப்பாங்க. ஸோ நமக்கு தெரியும். ஸோ கதாநாயகனுக்கும், கதாநாயகியோட அப்பாவுக்கும் இவ்ளோ சண்டை வருது, பிரச்சனை வருது. இவங்க எப்படி அதாவது கதாநாயகனுக்கு வந்து தன்னோட பொண்ண வந்து அவரு திருமணம் முடிச்சு குடுப்பாரு. ஆக்டர் தினேஷ் இருக்கார்ல, அவரு தான் மாமனார் ரோல் பண்ணியிருப்பாரு. அவரு எப்படி மேரேஜ் பண்ணி குடுப்பாரு அப்படிங்கிற மாரி ஒரு யோசனை நமக்கு வரும். ஸோ அதே மாதிரி திரைக்கதை வந்து அழகா பண்ணியிருப்பாங்க. ஸோ நாம நெனச்ச மாதிரியே கிளைமாக்ஸ்ல வந்து கதாநாயகிய வந்து அதாவது ஹீரோவோட மாமனார் வந்து கல்யாணம் முடிச்சு குடுத்துருவாரு. ஸோ இந்த மாரி மக்கள் ஏற்றுக்கொள்ற மாரி ஒரு கிளைமாக்ஸ் வந்து இருக்கணும். அதாவது ஒரு மகிழ்ச்சியா தியேட்டர்லேருந்து கிளம்புற மாரி. ஸோ அந்த படம் பார்த்தோமா நல்லா இருந்து கிளைமாக்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அதுவும் லப்பர் பந்து திரைப்படம் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு பிடிச்சது. அதுக்கு காரணம் என்னன்னா, அதோட ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லாயிருக்கும். அது மாரி கிளைமாக்ஸும் நம்ம நெனச்ச மாரி வச்சிருப்பாங்க. ஸோ கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேருமே அந்த கோயில்ல போய் அத சத்தியம் பண்ணுவாங்க. இனிமே நான் கிரிக்கெட் விளையாடவே போமாட்டேன் அப்படின்னு. அந்த காட்சிலாம் ரொம்பவே அழகா இருக்கும். நெக்ஸ்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஓரியன்டட் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அந்த அந்த குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து எல்லாருமே கடைசியில ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதாவது விரிசல் உண்டான அந்த குடும்பம் வந்து கடைசியில ஒண்ணா சேர்ந்துரும் அப்படிங்கிற மாரி அழகா காமிச்சிருப்பாங்க. வானத்தை போல, சமுத்திரம், அப்புறம் ஆனந்தம் இந்த மாரி திரைப்படத்த வந்து நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட திரைப்படங்கள் எல்லாமே கதாநாயகனோ, கதாநாயகியோ கண்டிப்பா அவங்க எந்த விளையாட்டுத் துறையில வந்து முன்னேறணும்னு நெனைக்கிறாங்களோ, அத வந்து கண்டிப்பா அவங்க அச்சீவ் பண்ணுவாங்க. அதத்தான் ஆடியன்ஸா இருக்கக்கூடிய நாமளும் எதிர்பார்ப்போம். அதுக்கேத்த மாரி தான் கிளைமாக்ஸும் அந்த டைரக்டர் வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இந்த மாரி திரைக்கதையில கிளைமாக்ஸ் வைக்கிறதுல வந்து நெறைய விஷயம் இருக்கு. ஸோ நீங்க உங்க திரைக்கதையில கிளைமாக்ஸ் வந்து எப்படி வைக்க போறீங்க? அதாவது நீங்க உண்மை கதை எழுதுறீங்களா? இல்ல நீங்க கற்பனை கதை எழுதுறீங்களா? ஸோ எப்படி எழுதினாலும் அத நீங்க 2, 3 பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இந்த மாரி திரைக்கதை பண்ணியிருக்கேன். இந்த கிளைமாக்ஸ் வந்து எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி எழுதலாம். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு உங்களுக்கு அதாவது கிளைமாக்ஸ் சீன் எப்படி எழுதலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ உங்க திரைக்கதையோட கிளைமாக்ஸ் சீன் என்ன அப்படின்னு ரஃப்பா ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எபிசோட் 9ல வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.